நமஸ்காரம். காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோச கங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் பெரியவாளுடைய கருணை மதம் அப்படிங்கிறத வேலையெல்லாம் தாண்டி பரவி இருக்குங்கிறது. உள்ளே போகிற வெள்ளம் வேலையெல்லாம் தாண்டி அப்படிங்கிறது தான். மதம் என்ற வெளியை தாண்டி வரும் வெள்ளம் அப்படிங்கிறது தான் வெள்ளம். இதை சொன்னவர் ஸ்ரீமடம் பாலு சார். தொகுத்தவர் கோதன் ராம சர்மா. தட்டச்சு வரகூரா நாராயணன் சார். ஓகே, ஒரு முஸ்லீம் தேய்க்காரர் பெரியவாளுடைய படத்தை ஏதோ ஒரு பத்திரிகையில் பார்த்துருக்கார். அதுலேருந்து சகலமும் பெரியவா தான் இருக்குது. அவரும் திருச்சியில் இருந்தார். பெரியவாள் ஊர் ஊராக கேம்ப் போயின்னு இருந்தார். எங்கே அவரை பார்க்குறது? அதோட ஸ்ரீமதம் சிப்பதிகள் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக அனுமதிப்பாள மாட்டோட முஸ்லீம் ஆச்சே நம்ம அப்படிங்கிற பயம் இருந்தது அவருக்கு. ஆனால் அவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுது ஜெயக்காரருக்கு. திருச்சி மலைக்கோட்டையில் பெரியவா கேம்ப் அப்போது பெரியவாளை சந்தித்து சொன்னார், நான் டெய்லரு சாமி, சட்டை கோட்டெலாம் நல்லா தைப்பேன் சாமி. சாமி, சட்டை கோட்டெல்லாம் தைச்சி நான் கொடுக்கணும் ஆசையாக இருக்குது, ரொம்ப நாளாகுது, ஆசைப்பட்டிருக்கேன் சாமி. நீங்கள் அளவு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பழைய சட்டை நீங்கள் கொடுத்தா கூட போதும், நாளைக்கு புது சட்டை கொண்டாந்துருவேன். கோட்டு தைக்கிறது தான் 2 3 நாள் ஆகும் கோட்டு தைக்கிறதுக்குனாக்கா அப்படின்னாரு. பெரியவா சிரிச்சிட்டார். பதிவோடு அவரே பார்த்தார். பார்த்துட்டு, அதாவது அவர் ஸ்ரீமடத்துக்கு ஏதாவது கைகரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறார் அப்படிங்கிறது பக்தியோட பூர்வமான அவர் பேச்சில் தெரிஞ்சுடுத்து அந்த அன்பு. பெரியவா சொன்னார், நான் சட்டை கோட்டெல்லாம் போட்டுக்கிறது இல்லைப்பா, தையிலே இல்லாத ஒரு ஒத்த தொழில் தான் எனக்கு. நீ ஒன்று பண்ணு, மடத்து யானைக்கு மேலே அலங்காரம் போடுற மாதிரி ஒரு பெரிய துப்பட்டா நல்ல வேலைப்பாடோடு செஞ்சு கொடு என்ன அப்படின்னார். டெய்லருக்கு ரொம்ப சந்தோஷம், தாங்க முடியல. பெரியவா அவரையும் மதித்து பொருட்படுத்தி அவருடைய காணிக்கை அந்த அன்பை ஏற்றுன்னு இருக்காருங்கிறத சேஞ்சோட ஏற்றுட்டாருன்னு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப வாங்கி தான் ஒரு 2 3 நாள் கழித்து ஸ்ரீமடத்துக்கு அந்த யானையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய தொங்குற மாதிரி அழகாக வண்ணவனமாக கலர் கலராக வேலைப்பாடோட ஒரு துப்பட்டா கொண்டு சமர்ப்பித்தார். அதை பிரித்து காட்ட சொல்லி நுணுக்கங்கள்லாம் பார்த்துட்டு பெரியவா டீட்டெயிலாக பார்த்தார். பார்த்துட்டு கைதுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். பட்டையன், யானைப்பாகன் பேர் பட்டையன், பட்டையன்கிட்ட கொடுத்து இன்றைக்கி அதை யானை மேலே போட சொல்லு அப்படின்னாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் தேய்க்காரருக்கு. அப்படி பெரியவாளுடைய கருணை மதம் அப்படிங்கிற வேலையெல்லாம் தாண்டி பாயும் பெரு வெள்ளம் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு புரிகிறது. மகா பெரியவா சரணம்.